இங்கே ஷேர் மார்க்கெட் என்றால் என்ன என்பதை சில நிமிட விளக்கம் அளவுக்கு மிகவும் தெளிவாக படிப்படியாக எளிய தமிழ் மொழியில் கொடுத்துள்ளேன். 1. அடிப்படை பொருள். ஷேர் மார்க்கெட் அல்லது பங்கு சந்தை என்பது ஒரு நிறுவனத்தின் உரிமையின் சிறு பங்குகளை பொதுமக்கள் வாங்கவும் விற்கவும் பயன்படுத்தப்படும் ஒரு சந்தையாகும். ஒரு பங்கின் பெயர் ஷேர். ஷேர்கள் வாங்கப்படுமிடம் பங்கு சந்தை, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த சந்தையில் நிறுவனங்களுக்கு பணம் கிடைக்கும். முதலீட்டாளர்களுக்கு பங்குகளை வாங்கி லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு கிடைக்கும். 2. நிறுவனம் ஏன் பங்குகளை விற்கிறது? ஒரு நிறுவனம் வளர வேண்டும் என்றால் பெரிய பணம் தேவை. புதிய கிளை தொடங்க, இயந்திரங்கள் வாங்க, ஆர்டர் நிறைவேற்ற, கடன் குறைக்க, ஸ்டாஃப் அதிகப்படுத்த. அதற்காக நிறுவனங்கள் பங்குகளை பொதுமக்களுக்கு விற்று பணம் திரட்டும். இதையே ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் என்று சொல்வார்கள். ஐபிஓவில் மக்கள் வாங்கும் பங்குகள் பின்னர் பங்கு சந்தையில் இரண்டாம் தர வர்த்தகமாக தினமும் வாங்க விற்கப்படும். 3. இந்தியாவில் உள்ள முக்கிய பங்குச்சந்தைகள். 1. என்எஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். 2. பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் ஃபோன்பே, ஜெரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்ஸ் போன்ற ஆப்புகளில் வாங்கும் விற்கும் எல்லா பங்குகளும் இங்கு ட்ரேட் ஆகும். 4. ஷேர் மார்க்கெட் எப்படி இயங்குகிறது? ஏ. நீங்கள் வாங்கும் பங்கு. ஒரு நிறுவனத்தின் ஒரு பங்கு என்பது அந்த நிறுவனத்தில் சிறிய சதவீத உரிமை. பி. பங்கு விலை எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது? பங்கு விலை தேவை மற்றும் வழங்கல் மீது சென்று அமையும். வாங்குபவர்கள் அதிகம் எனில் விலை அதிகமாகும். விற்கும் பேர் அதிகம் எனில் விலை குறையும். விலை நகர்த்தும் காரணங்கள்: நிறுவனத்தின் லாபம், நட்டம், இந்தியா உலக பொருளாதார நிலை, அரசின் புதிய கொள்கைகள், இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றங்கள், குளோபல் கியூஸ், டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி, செக்டார் பெர்ஃபார்மன்ஸ், கம்பெனி மேனேஜ்மெண்ட் மாற்றங்கள். 5. முடியாத முக்கிய சொற்கள். பிகினர் லெவல் கிளாரிட்டி. ஏ. ஈக்விட்டி, நிறுவன உரிமை. பி. ஷேர், ஸ்டாக், உரிமையை ஷேர் பண்ணும் சிறு பகுதி. சி. டிவிடெண்ட் அல்லது லாப பங்கு, நிறுவனம் லாபத்திலிருந்து முதலீட்டாளர்களுக்கு தரும் பகுதி. டி. மார்க்கெட் கேப், நிறுவனத்தின் மொத்த மதிப்பு. மதிப்பு = பங்கு விலை × மொத்த பங்குகள். இ. சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி, இந்தியா முழு பங்குச்சந்தையின் நிலையை பிரதிபலிக்கும் முக்கிய குறியீடுகள். 6. பங்குகளை எப்படி வாங்குவது? 1. டிமேட் அக்கவுண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் திறக்க வேண்டும். 2. பான், ஆதார், மொபைல் பேங்க் அக்கவுண்ட் வேண்டும். 3. கேஒய்சி முடித்து ஃபண்ட்ஸ் ஆட் செய்ய வேண்டும். 4. விரும்பிய பங்கில் பை குவாண்டிட்டி, பிரைஸ், டெலிவரி ஆர் இன்ட்ராடே தேர்வு செய்து ஆர்டர் பிளேஸ் செய்ய வேண்டும். 5. வாங்கினால் டிமேட் அக்கவுண்டில் பங்கு சேரும். 7. பங்குகளில் எப்படி லாபம் சம்பாதிக்கலாம்? 1. கேபிட்டல் அப்ரிசியேஷன், விலை உயரும் லாபம். 100 ரூபாய்க்கு வாங்கிய பங்கு 150 உயர்ந்தால் விற்றாலே லாபம். 2. டிவிடெண்ட், நிறுவன லாப பகிர்வு. 3. போனஸ் ஷேர்கள், நிறுவனம் இலவச பங்குகளை வழங்கும். 4. ஸ்டாக் ஸ்பிளிட், பங்கு பிளவு, ஒரு பங்கு = 2 பங்குகள் ஆகலாம், விலை குறையும் அளவு அதிகரிக்கும். 5. லாங் டேர்ம் கம்பவுண்டிங், பங்கள் ஆண்டுகள் வட்டி போல வளர்ச்சி தரும். 8. ஷேர் மார்க்கெட்டில் உள்ள முக்கிய வகைகள். 1. லாங் டேர்ம் இன்வெஸ்டிங், 5 முதல் 10 ஆண்டுகள், அதிக பாதுகாப்பு, அதிக லாபம் பெற வாய்ப்பு. 2. ஸ்விங் ட்ரேடிங், 2 முதல் 20 நாட்கள். 3. இன்ட்ராடே ட்ரேடிங், ஒரே நாளில் வாங்கி விற்பது. அதிக ஆபத்து, அதிக அறிவு தேவை. 9. ஷேர் மார்க்கெட்டின் ஆபத்துகள் அல்லது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். விலை திடீர் மாற்றம், கம்பெனி ஃப்ராட் ஆர் புவர் பெர்ஃபார்மன்ஸ், குளோபல் மார்க்கெட் கிராஷ், நியூஸ் இம்பேக்ட், எக்கனாமிக் ஸ்லோடவுன். எப்போதும் 100% பாதுகாப்பு இல்லை. 10. புதிய முதலீட்டாளர் குறிப்புகள். 1. ஒரே பங்கில் அதிக பணம் போடாதீர்கள். 2. லாங் டேர்ம் விஷன் வைத்தால் பாதுகாப்பு அதிகம். 3. கம்பெனி பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட், மேனேஜ்மெண்ட் பாருங்கள். 4. தினசரி சந்தை மாற்றத்தால் பயப்படாதீர்கள். 5. இமோஷன்ஸ் கொண்டு வாங்கவே விற்காதீர்கள். 11. சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி எப்படி வேலை செய்கிறது? சென்செக்ஸ், பிஎஸ்சியின் 30 டாப் கம்பெனிகள், இந்திய பங்குச்சந்தையின் சுவாசம். நிஃப்டி 50, என்எஸ்சியின் 50 சிறந்த நிறுவனங்கள், இந்தியாவின் பொருளாதார நிலையை காட்டும் இண்டெக்ஸ். இவை மேலே போனால் சந்தை நல்லது,
கீழே வந்தால் சந்தை பலவீனமானது. 12. முக்கியமாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டியது. ஷேர் மார்க்கெட் ஈக்குவல் டு கெசினோ அல்ல. அறிவிருந்தால் லாபம், அறிவில்லாமல் செய்தால் நஷ்டம். இன்ட்ராடேக்கு மிகவும் காஷன், லாங் டேர்ம்க்கு மிக பெரிய வாய்ப்புகள். 13. உண்மையான உதாரணம். உதாரணமாக டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HDFC பேங்க், ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் கடந்த 20-30 வருடங்களில் 100 ரூபாய் பங்கு ஆயிரங்களில் உயர்ந்துள்ளது. அதனால் பங்கு சந்தை ஈக்குவல் டு செல்வம் உருவாக்கும் இடம். ஆனால் அறிவு, பொறுமை அவசியம். 14. எளிய முறையில் 3 வரிகளின் சுருக்கம். புரிதல் வசதி. 1. நிறுவனம் வளர பணம் தேவைப்படும்போது பங்குகளை விற்கிறது. 2. அந்த பங்குகளை மக்கள் வாங்கி உரிமையாளர்களாகிறார்கள். 3. பங்கின் விலை உயர்ந்தாலும் டிவிடெண்ட் வந்தாலும் மக்கள் லாபம் பெறுகிறார்கள். If you like, please like and subscribe for motivate me for another one. நன்றி நண்பர்களே. ஷைனிங் ஆஃப் தியாகா.